இப்போ இந்த வீடியோவில் லெமன் ரைஸ் வந்து சின்னவங்க முதல் பெரியவங்க வர அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். பாத்திரம் ஹீட் ஆனதுக்கு பிறகு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு பொரிய விட்டுறலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இவ்வளோ போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இவ்வளோ போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா அப்புறம் நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மணமாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நிலக்கடலையும் முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே. இது வந்து குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். அதனால் நம்ம முந்திரி பருப்புலாம் போட்டிருக்கனால விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூடோடு இருக்கும்போது எலுமிச்சப்பழத்தை விட்டிங்கன்னா அந்த கசப்பு கொடுக்கும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எலுமிச்சப்பழம் விட்டுக்கலாம். 2 எலுமிச்சப்பழம் சாறு பிழிஞ்சு வச்சுருக்கிறேன். அதையும் விட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம சாப்பாடு எடுத்து வச்சுருக்க ரைஸை வந்து அதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா கிண்டி கிளறி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இதையும் போட்டு நல்லா எல்லா இடமும் கிண்டி கிளறிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு சுவையான லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுது. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. இது மதியம் வந்து ஒரு நல்ல லஞ்சாக இருக்கும்.